2024 நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் தமிழ் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 2023 பார்த்துட்ருக்குறோம். மொத்தம் நம்ம இது வரைக்கும் 14 கொஸ்டின் முடிச்சிருக்கிறோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கிறங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இது போல் க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூ சிலபஸோட நேரடியாக கவராதுன்னு அர்த்தம். ஓகே, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. சீரிய. ஓகே, ஆப்ஷன் பார்ப்போம். கோபம் கொண்ட பெருமை பெற்றவா, சிறுமை கொண்ட பெருமை பெற்றவா, அளவில் குறைந்த வடிவில் குறைந்தவா, பெருமை பெற்ற கோபம் கொண்டவா. அப்போ இந்த சீரியங்கிறது நீ என்ன சீர்ற எப்படி அப்படின்னு சொல்லுவாங்களா, கோபத்தை சொல்லுவாங்களா, சினத்தை. ஸோ அதனால் கோபம் கொண்ட வரணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பெருமை பெற்ற. சீரிய அப்படிங்கிறது பெருமை பெற்ற, சிறப்பு, நம்ம குணத்தால் நம்ம குணத்தால் அவங்க சிறந்தவங்க, சீரிய வாழ்வுலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் பெருமை பெற்ற கோபம். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த கொஸ்டினாக பார்க்கலாம், இப்போ தான் பார்க்குறோம், நல்லா பார்த்துக்கிறோங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு என்னென்னு கேட்டுக்கிறாங்க. ஈந்தால், ஈன்றால். இன்றைக்கி கொஸ்டினில் வந்து நிறையா வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, கொடுத்தால் பெற்றெடுத்தாளா, பெற்றெடுத்தால் கொடுத்தாளா, கேட்டால் கொடுத்தாளா, கண்டால் கேட்டாளா. அப்போ நமக்கு வந்து ஈந்தால், ஈன்றால். ஈன்றால்னால் என்னது? பெற்றெடுத்தாள். ஏன் இப்போ வந்து ஈன்றால்னால் இப்போ வந்து மாடு கன்றை ஈன்றதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அந்த கன்றை பெற்றெடுத்துருக்குது. ஸோ அதான் அப்படி சொல்லிக்கிறாங்க. அடுத்து ஈந்தால்னா ஈகைனா உதவி சொல்லுவான். ஸோ கொடுத்து உதவுறது, அதான் வந்து ஈந்தாள். அப்போனா கொடுத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள் வேறுபாடு அறிக. பொலிகின்ற, பொலிகின்ற, இந்த லீ தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு. ஓகே, தருகின்ற, சிறந்து விளங்குகின்றவா, செல்கின்ற, வருகின்றவா, வாங்குகின்ற, விற்கின்றவா, தாக்குகின்ற, தாங்குகின்றவா. எல்லா ஆப்ஷனுமே நம்ம ஒரு வாட்டி படித்து பார்த்துடணும். ஸ்ட்ரைட்டாக ஆன்சரை சொல்லிட்டு போகிறதுல வந்து எந்த ஒரு யூஸ்மே இல்லை. நம்ம ஆப்ஷனை படிக்கும்போது தான் இது வருமா அதுவும் வருமானு ஒரு குழப்பம் வரும். குழப்பம் வர்றப்போ தான் நம்ம அதை தெளிவாகவே படிப்போம். ஓகே, அப்போ பொலிகின்றனா தருகின்றவா, இந்த பொலிகின்றவா சிறந்து விளங்குகின்றவா. இதுவும் நமக்கு புதுசு தான். ஓகே, எப்படியாவது மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. இப்போ இது எப்படி ஆச்சுக்கோன்னா, இப்போ வான்லேருந்து மழை பொழிகிறதுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ வான் வந்து நமக்கு என்ன தருது? மழையை தருது, அதாவது தருது. ஸோ வான் வந்து மழை பொழிவை நமக்கு தருது. அந்த ஒரே சென்டென்ஸாக நமக்கு ஆன்சர் வந்தோம். அப்புறம் இந்த பொழிகின்றனா சிறந்து விளங்குகின்ற. நமக்கு பொழிவுனா என்ன சொல்லுவாங்க? பொழிவுனா அழகுன்னு சொல்லுவாங்களா? ஸோ நம்ம வந்து பொலிவு, அதாவது எதுலையாவது வந்து சிறந்து விளங்குறது தான் நமக்கு வந்து ஒரு பொலிவை கொடுக்கும், ஒரு அழகை கொடுக்கும். ஓகேவா? அதான் பொலிகின்றனா சிறந்து விளங்குகின்ற. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்னு சொல்லிக்கிறாங்க. வென்றதை பரணி, பகைவரை ஆகும் பாடும் இலக்கியம். ஓகே, ஆப்ஷன் படித்து பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பரணி, பகைவரை ஆகும் இலக்கியம், வென்றதை பாடும். ஸோ படிக்கும் போதே தப்பு, நம்ம லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் முற்று பெற்றது மாதிரி வரணும். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். ஓகே, கரெக்டாக முடிஞ்சிருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு, செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. 3 இலக்கியம் ஆகும், வென்றதை பரணி பாடும். ஸோ தப்பில் ஆகும் இங்கே கொடுத்துட்டாங்க. அடுத்து பாடும் இலக்கியம் வென்றதை பரணி ஆகும், இதுவும் ஆகணும் முடியுது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தப்பு. ஸோ ஆன்சர் வந்து பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் தான் பரணி என்று அழைக்கப்படுகிறதா கரெக்டு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும்னு சொல்லிக்கிறாங்க. கழுத்து பிறக்கிற இடம்னா தப்பு இல்லை. ஸோ அதனால் அது தப்பு. கழுத்து உயிரெழுத்து இடம் பிறக்கும் ஆகும், இதுவும் தப்பு. உயிரெழுத்து கழுத்து ஆகும் பிறக்கும் இடம், இதுவும் தப்பு. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஸோ எது கரெக்டு? லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. அதாவது இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், வல்லினம், மெல்லினம், இடையினம். அப்போ வல்லினம் வந்து வல்லினம் வந்து மார்பை வந்து இடமாக கொண்டு பிறக்குது. அப்போ மெல்லினம் வந்து மென்மை, ஸோ மூக்கை இடமாக கொண்டு பிறக்குது. அப்புறம் இடையினம் நமக்கு வந்து இடையில, எனக்கு மேலே தலை இருக்குது, கீழே காலுக்கு இடையில கழுத்து தானே இருக்குது. ஸோ இடையினம் வந்து கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. இடையினம் அண்டு உயிரெழுத்து, இது ரெண்டுமே கழுத்து. நான் எப்படி ஆவச்சுக்கேன்னா சில நேரம் குழப்பம் அப்படின்னா, நம்ம வந்து கழுத்தை வந்து இடையில இருக்குது, அதை போய் இடையில போய் நெரிச்சோம்னா உயிர் போயிடும். சரியா? அது ஏன்னா கழுத்தை இடையிலனா இடையினம், இடையில போய் நெரிச்சோம்னா உயிர் போயிடும், உயிரெழுத்து. அப்புறம் மிச்சம் இருக்குது ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கும்? தலை. நம்ம தலையில் தானே ஆயுதத்தெல்லாம் சுமந்துட்டு போவோம். ஸோ தலைக்கு வந்து ஆயுத எழுத்து வரும். சொற்களை சீர் செய்தல். அல்லல் பலனத்து அறக்காமல் வாயவில்லை. இது என்ன பாட்டு? 1900 வரும்.
ஓகே, நமக்கு வந்து அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அல்லல்ல ஆனா, பலனத்தில் பா, அரக்கம்ல ஆனா, வாயவிலில் வாவண்ணா. ஓகே, இதில் உயிரெழுத்து தான் நம்ம ஃபஸ்ட்டு முதன்மை கொடுக்கணும். நம்ம உயிரெழுத்தில் வந்து அல்லல் வந்திருக்கு, அரக்காம்பல் வந்திருக்கு. அப்போ ரெண்டுலேயுமே ஆனால் சேமாக வந்துருக்கு. அப்போ சேமாக வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டுட்டு அடுத்து என்ன எழுத்துன்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டில் அல்லல்ல வந்து இல்லு வருது, அடுத்து அரக்காம்பலில் ராவது. அப்போ இந்த 2 எழுத்துல எது ஃபஸ்ட்டு வரும்னு பார்க்கணும். அப்போ நமக்கு எது ஃபஸ்ட்டு வரும்? இல்லு இருன்னா லாஸ்ட்டில் போயிடும். அப்போ ராதனி ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு அரக்காம்பல் வரணும். ஃபஸ்ட்டு அரக்காம்பல் வர ஆப்ஷன் சி. ஸோ அதான் ஆன்சர். அப்போ அரக்காம்பல், அல்லல், அதுக்கப்புறம் பா வருமா, வா வருமா, தானா பா மாதனே வரும். அப்போ பாதம் ஃபஸ்ட்டு. ஸோ பலனத்து அடுத்து வாயவில. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. காருகர், ஓவியர், பாசவர், ஓசுனர், சிற்பி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, காவண்ணா, ஓவண்ணா, பாவண்ணா, ஓவண்ணா, சி. ஓகே, உயிரெழுத்து வந்து என்னென்ன வந்திருக்குது? ஓவியர், ஓசுனர், இது 2 மட்டும் தான் உயிரெழுத்து கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் வந்து ஓவண்ணா வந்து சேமாக இருக்குது. செகண்ட் எழுத்து வி, ஓவியரில் வி, ஓசுனரில் சூ இருக்குது. ஸோ இது 2லையும் எது ஃபஸ்ட்டு வரும்? பா வரிசை ஃபஸ்ட்டு வருமா, சானா வரிசை ஃபஸ்ட்டு வருமா? சாதானே ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஓசுனர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஓசுனர் ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் வந்து சியும் வருது, டியும் வருது. அப்போ ஓசுனருக்கு அப்புறம் ஓவியர் தான் வரணும். ஏன்னா அடுத்த உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிறது அதான். இப்போ ஓவியர் ஸ்டார்ட் ஆகிறது அதுவும் 2க்குமே வருது. ஓகே, அடுத்ததை பார்ப்போம். இப்போ ஏயும் பியும் கண்டிப்பாக இல்லை. சி வரலாம், டி வரலாம். அடுத்து வந்து என்ன இருக்குது? நமக்கு காருகர் இருக்குது, பாசவர் இருக்குது, சிற்பி இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து உயிர்மை எழுத்துக்கு போனால் காண தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அப்போ காண வரிசையில் காருகர். அப்போ காருகரில் வர்றதில் அதுவும் 2லேயுமே சேமாக இருக்குது. அடுத்து பாசவர் வருமா இல்லை சிற்பி வருமா? சா வருமா, ஃபஸ்ட்டு பா வருமா? சா தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ சிற்பி, அடுத்து பாசவர். ஸோ இதுதான் கரெக்டு. எக்ஸ்ட்ரா அதில் என்ன பார்க்கலாம்? இதுக்கெல்லாம் சொற்பொருள் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்துருவோம். ஸ்கூல் புக்கில் உள்ளதான். காருகர். காருகருக்கு வந்து நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? காருகர்னா நெய்பவர் என்பது பொருள். காருகர்னா நெய்பவர் அல்லது சாலியர். இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டி பார்ப்போம். அதாவது காரில் போய் நெய் விற்பாங்க. அப்போ வந்து ஜாலியாக இருக்கும். காரில் போய் நெய் விற்றா அப்படி இருக்கும், ஜாலியாக தானே இருக்கும், அதுதான். அடுத்து ஓவியர், சிற்பி. இது 2ம் குழப்பம். சிற்பிக்கு என்ன வரும் அப்படின்னா மண்ணீட்டாளர். மண்ணீட்டாளர் தான் சிற்பி. அப்போ ஓவியருக்கு என்ன வரும் அப்படின்னா மண்ணுள் வினைஞர். மண்ணுள் வினைஞர். இதுதான் வந்து நமக்கு வந்து என்ன வரும்? ஓவியருக்கு வரும். மண்ணீட்டாளர்னால் சிற்பி. மண்ணை வந்து ஈட்டி வந்து நம்ம சிற்பம் செய்கிறோம். ஓவியர்னால் மண்ணுள் வினைஞர். வினைஞர், ஓவியர். ஸோ அதை வச்சு ரைமிங் வச்சு யோசிச்சுக்கலாம். மிச்சம் என்ன இருக்குது? பாசவருக்கு, ஓசுனருக்கு. அப்போ பாசவருக்கு என்ன வந்துருக்கு? நமக்கு வந்து வெற்றிலை கொடுப்பாங்க. ஓகேவா? வெற்றிலை விற்போர். வெற்றிலை விற்போரை தான் பாசவர்னு சொல்லுவாங்க. பாசமாக்குறவங்க தான் வெற்றிலை கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஓசுனருக்கு வந்து எண்ணெய் விற்போர். ஓசுனர் வந்து எண்ணெய் விற்போர். ஓகே, அப்புறம் ஓசில் தானே இந்த எண்ணெய்லாம் போகும். இப்போ எக்ஸாம்பிளாக பெட்ரோல் டேங்கெல்லாம் அந்த பெட்ரோலுங்க தான் எண்ணெய்னு வச்சுக்கோங்க. அப்போ எண்ணெய் வந்து ஓசுக்குள்ளே தான் போகும். ஓசுக்குள்ளே வந்து எண்ணெய் போகுது. பாசமாக்குறவங்க வெற்றிலை கொடுப்பாங்க. அவ்வளோதான். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓகே, ஆப்ஷன் ஏல பார்ப்போம். எல்லாமே ஒரே இதாக தான் இருக்குது. ஈதல்ல ஈயண்ணா, ஊக்கத்தில் ஊவனா, ஏஎன்னால் ஏது, ஓனா அவ்வனாவில் அவ். அப்போ ஆனா வந்து எந்த ஆனா இருக்குதா? இல்லை. ஆவனாவும் இல்லை, ஈனாவும் இல்லை, ஆனால் ஈயனா இருக்குது. ஸோ ஈதல். ஈதல் ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் ஏயும் சியும் வருது. ஓகே, ஈனா ஏன்னா ஊனா ஊவனா. ஊனால வார்த்தையில் அப்போ ஊவனாவில் ஊக்கம் இருக்குது. ஊக்கம் செகண்டாக வருது, சிக்கும் வருது, ஏக்கும் வருது. அதுக்கப்புறம் ஏனா ஏஎன்னா, அடுத்து ஏஎனால் ஏது வருது. இங்கே வந்து அவ்வை வருது, அதனால் தப்பு. ஸோ ஏது வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. லாஸ்ட்டில் அவை வருது. வேர்ச்சொல்லி கொடுத்து வினையால் அணையும் பெயர் உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தல் வினையால் அணையும் பெயர் காண்க. இந்த வினையால் அணையும் பெயர் தான் இப்போ நிறையா குழப்பிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு பேஸ் பண்ணிடலாம். பார்ப்போம். ஃபஸ்ட்டு வினையால் அணையும் பெயரை நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பார்த்தோமே அரு, அன்னு, இது மாதிரி வந்தாலே நமக்கு வினையால் அணையும் பெயர் போட்டுடலாம். இதுலேயே நமக்கு 2 3 ஆப்ஷன் தேமா இருக்குது அப்படின்னா நமக்கு அடுத்து அடுத்து என்ன பார்ப்போம்? சொல்லி பார்ப்போம். படக்கு இடத்துல வருதா அப்படின்னு. இப்போ இங்கே பாருங்கள், ஒருத்தல் கொடுத்துக்கிறாங்க. ஒருத்தினேனா, பொருத்தலா, ஒன்றுதலா, ஒருத்தரா. பொருத்தல் வந்து கண்டிப்பாக வராது, அதான் தொழிற்பெயர். ஸோ இதுக்கெலாம் வராது. அப்போ ஒன்றுதலும் நமக்கு வராது. ஏன்னா வினையால் அணைப்பேர்னா அரு, அன்னு, அதேமாதிரி லாஸ்ட்டில் வண்ணுன்னு முடியலாம். வண்ணு, அரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சில எடுத்துக்காட்டு பார்த்தோம். ஓர், கொடுத்தோர், அப்புறம் மகிழ்ந்தோர். அப்போ ஓர்னு முடிகிறது நமக்கு வந்து வினையால் அணையும் பெயரில் வருது. ஓகே, அப்போ இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? ஒருத்தி நேன் கொடுத்துக்கிறாங்க. நேன்லாம் நமக்கு வராது. ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் வந்து ஒருத்தார். இதில் வந்து ஆறு முடிஞ்சிருக்கு, ஒருத்தார். அதே மாதிரி ஒன்று க்ளூ வேர்டு வந்து இது மாதிரி வினையால் அணையும் பெயரில் வந்து இந்த 2ஆம் வேற்றுமை ஒரு பை இருக்குல்ல, அது வந்து சேர்ந்து வருமா. இப்போ அது அப்படி சேர்க்கும் போது எப்படி வரும்? ஒருத்தார் வந்து எப்படி மாறும்? ஒருத்தாரைன்னு மாறுமா? ஒருத்தாரை. ஏன்னா 2ஆம் வேற்றுமை உருவம் நமக்கு என்னது? ஐ. அப்போ ஒருத்தாரை. அதாவது இப்போ அந்த குரல் கூட இருக்க மாட்டாங்க பார்த்தீங்களா?
ஒருத்தாரை ஒரு நாளுக்கு இன்பம் பொறுத்தாரை பொன்றும் துணையும் புகழ் ஒருத்தாருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் வந்து நமக்கு வந்து ரூல்ஸில் வந்து இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அந்த ஐங்கிற வேற்றுமை உருவம் வந்து நம்ம சேர்த்து எழுதுனா அது சேர்த்து எழுதுன மாதிரி வருமா வினையாளனையும் பெயரில். ஓகே, இங்கே இருக்கிறனால இதை ஸ்ட்ரைட்டாக போட்டு போயிடலாம். இந்த சொன்னேன். மலை என்ற வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, மலைந்துவா மலையாவா மலைந்தவா மலையுமா. இப்போ ஃபஸ்ட்டு வினை எச்சம். ஃபஸ்ட்டு எச்சம்னா என்னது? ஒரு முற்று பெறாத சொல்ல தான் வந்து எச்சம்னு சொல்கிறாங்க. அப்போ வினை எச்சம்னா அந்த எச்ச சொல் வந்து வினையை கொண்டு முடிஞ்சுன்னா வினை எச்சம், பெயரை கொண்டு முடிஞ்சுன்னா பெயர் எச்சம். இப்போ இங்கே ஃபஸ்ட் ஆம்ஸ்லாம் மலைந்துன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ மலைந்துக்கு வந்து பொருள் வந்து வியப்பு இது மாதிரிலாம் வரும். ஒரு இடத்துல வந்து ஸ்கூல் புக்கில் இல்லைன்னா கூகுளில் போட்டு பார்த்தப்ப மேற்கொண்டு அப்படின்னு வந்துருந்துச்சு. ஓகே, அப்போ அந்த வினையச்சம்னா வினையை கொண்டு முடியுது. அப்போ மலைந்து அப்போனா மலைந்து பார்த்தான், மலைந்து மலை இல்லைன்னா மேற்கொண்டு படித்தான். ஸோ ஒரு வினையை கொண்டு தான் நமக்கு முடியுது. படித்தான், பார்த்தான், இதெல்லாம் வினை தானே. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் சொல்லி பார்ப்போம். மலைந்த இங்கே வந்து ஆங்கிறது நமக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா பெயரச்சு விதிக்கு வரும். அதனால் இது வந்து இதுவும் வராது. மலையா மலையும் இதுவும் நமக்கு வராது. வேர்ச்சொல்லுக்குரிய தொழிற்பெயரை எழுதுகன்னு சொல்லிக்கிறாங்க. கொடு. அப்போ கொடுக்கு வந்து கொடுத்தானா கொடுத்தவா கொடுத்தவனா கொடுத்தலா. தொழிற்பெயருக்கு வந்து தொழிற்பெயர் விகுதி என்ன? தல், அல், அம், கையை, சீவி இது மாதிரி நிறையா வரும். மோஸ்ட்லி நமக்கு வர்றது வந்து தல், மை இது மாதிரி தான் நமக்கு அதிகமாக வரும். அம் இது மாதிரி தான். இப்போ இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க? கொடுத்தான். ஆண்கிறது இங்கே வந்து ஆண் வருது. கொடுத்த இது வந்து எச்ச சொல்ல, அதனால் கண்டிப்பாக வராது. கொடுத்த கண்டிப்பாக வராது. அதேமாதிரி கொடுத்தான் இன்னுங்கிறது நமக்கு வந்து தொழிற்பெயர் விதியில் இல்லை. ஸோ அதுவும் தப்பு. கொடுத்தல் இங்கே கொடுத்தவன். நமக்கு கொடுத்தவன் இந்த பாருங்க வன்னு முடியுதா? கொடுத்த அவன், அதாவது கொடுத்தவர், கொடுத்த அவர். இது வந்து நமக்கு என்னது? வினையாளனையும் பெயர். ஓகே, அப்போ கொடுத்தல் வந்து லாஸ்ட்டில் வந்து என்னக்குது? தல் வருதா? தல் அல்லு வந்தாலே நமக்கு வந்து அது தொழிற்பெயரில் வந்துடும். ஸோ கொடுத்தல் தான் ஆன்சர். வந்தனன் வேர் சொல்லை எழுதுகன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்தனன்னா வா, தந்தன்னா வா வரிசையில் வந்தால் வாவனா வரும், தா வரிசையில் வந்தால் தாவனா வரும். அவ்வளோதான். இப்போ வருக, வந்து, வருவாய், வா. வேர் சொல்லலாம் மேலும் பிரிக்க முடியாது. ஒரு கடலை பொருளை தரும். ஏவல் சொல்லா கூட இருக்கலாம். ஓகே, வந்தனனுக்கு அப்போ என்ன வரும்? வா வரும். அதே மாதிரி வருகக்கும் வாவனா தான் வரும். வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுகன்னு சொல்லியிருக்கிறாங்க. வருக அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம். வருகக்கு வந்து என்ன வேர்ச்சொல்? வாவனா வரும். அவ்வளோதான். அதே மாதிரி வருகிறாருக்கும் வாவனா தான் வரும் வேர்ச்சொல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நிலவுங்கிறது ஒரே பொருள் தான், ஆனால் அதுக்கு வந்து பல சொற்கள் வருது. அப்போ என்னென்ன அப்படின்னு பார்த்தா மதி அறிவா, மாதம் பிறையா, நிலா அறிவா, திங்கள் சந்திரனா. இப்போ ஃபஸ்ட் ஆம்ஸ்லாம் மதினா வந்து நிலவு தான், ஆனால் அறிவுக்கும் நிலவுக்கும் சம்மந்தம் இல்லை. அது பொருள் வராது. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்டு மாதம் பிறை கொடுத்துக்கிறேன். பிறைனா வந்து நிலவு மாதிரி நமக்கு வரும், ஆனால் மாதம் வந்து வராது இல்லை. ஓகே, அடுத்து திங்கள் சந்திரன். ஆமாம், திங்கள்னாலும் நிலவு, சந்திரனாலும் நிலவு. இங்கே நிலா அறிவு கொடுத்துக்கிறாங்க. அறிவு வராது. ஸோ தப்பு. ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டு. திங்கள்னாலும் நிலவு, சந்திரனாலும் நிலவு. அதே மாதிரி இந்துனாலும் நிலவு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடி வகை கொடுத்துருக்குறாங்க. அதாவது அடி வகை எதுன்னு கேட்குறாங்க. தாள், தண்டு, கோலா, சுவையினே கொடுத்துக்கிறாங்க. கவைக்கு கவை, கொம்பு, கொப்பா, இலை, தோகை, ஓலையா, துளிர், முறி, குர்த்தா. அப்போ நமக்கு அடிவகைக்கு என்ன வரும்? தாள், தண்டு, கோல். இந்த கவை, கொம்பு, கொப்பெலாம் வந்து கிளை பிரிவுகளுக்கு வந்துடும். இலை, தோகை, ஓலைலாம் அந்த தாவர இலைப்பயிர்களுக்கு வந்துடும். துளிர், முறி, குருத்து எல்லாம் இதுக்கு வந்துடும். அந்த நுனி பகுதிக்கு வந்துடும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உரைக்கிணறு, ஊருணி, அகழி, அணை இதெல்லாம் வந்து நீர்நிலையா, கொடி வகையா, ஊர் வகையா, கடல் வகையா. ஓகே, இதெல்லாம் நமக்கு வந்து ஊருணிலாம் இங்கே நீர் இருக்கும். ஸோ அதனால் அது நீர்நிலைக்கு வந்துடும். அதே மாதிரி இதுக்கும் தனித்தனியாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் இருக்குது. அதையும் பார்த்துப்போம். உரைக்கிணறு அப்படின்னா என்னென்னா எப்படி சொல்கிறது? ஒரு மணற்பாங்கான இடத்துல வந்து தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு தான் வந்து உரைக்கிணறுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. 9th புக்கில் படிச்சுக்கோங்க நல்லா. அடுத்து ஊருணி. அப்போ ஊருணினா என்னது அப்படின்னா மக்கள் நாங்கள் போய் ஊருணியில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரப்போன்னு சொல்லுவாங்க. ஸோ மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலையை தான் ஊருணி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அகழி. அகழிக்கு வந்து கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரண். அகழியை ஆழி குழப்பிக்கக்கூடாது. ஆழினா வந்து கடலுக்கு வந்துடும். இங்கே அகழி தான் கொடுத்துருக்கு. அகழினாலே அகழ்ந்து அமைக்கப்பட்டது. ஸோ கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரணத்தான் அகழின்னு சொல்கிறாங்க. அடுத்து அணை. அணை நம்ம பிரச்சனை இல்லை, அது வந்து குறுக்கே கட்டுறதா நமக்கு வந்து அணை.
அடுத்து ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல். அமைதியான டேஸ் தேவை. அப்போ அமைதியான உறக்கம், துறக்கம், துறக்கம், உறக்கம். ஓகே, நமக்கு எல்லாம் தெரியும். அமைதியான என்ன தேவை? உறக்கம் தேவை. எந்த ரானா? கசட தபர ரா, அதாவது வல்லினர் ரா. இலை 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 ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். ஃபஸ்ட்டு இலைங்கிறது என்னது? நமக்கு நல்லா தெரியும். ஒரு செடியோட இலையை குறிக்கிறது. அப்போ செடியின் இலை வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருந்தால் இங்கே மெலிந்து போதற்கு நூல் இலை இருக்குது, மெலிந்து போதற்கு செடியின் இலை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் வருதப்பா தான் வரலாம். அடுத்ததையும் பார்ப்போம். ரெண்டாவது இலைனா, அதாவது அது எப்படி வச்சுக்கோன்னா, இலைனா இழைச்சி போயிட்டியப்பா, என்ன பண்ணி இப்படி இழைச்சி போயிட்டான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படின்னா ஒல்லியாக போயிட்டா. ஸோ அதான் மெலிந்து போகுது. மெலிந்து போதல் செகண்டில் தான் வருது. அடுத்து மூணாவது இலைனா வந்து நூல் இலை. அவ்வளோதான், எல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. பறவை பறவை ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருகன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அதாவது வானில் பறப்பது எருதுவா அல்லது சிங்கம் கடலா இல்லை ஆண்மையில் கடலா கடல் புல்லான்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பறவை, அதாவது இந்தரா, அதை தெரியுதான்னு தெரில. இந்த பறவைங்கிறது நமக்கு நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம். பறவைனா கடலை குறிக்கும். அப்போ புல்னா வந்து என்னது? பறவை. ஓகேவா? பறவைனா கடல், இந்த ரா வந்துச்சுன்னா சின்னரா, பெரிய ரா வந்துச்சுன்னா புல்லுக்கு வந்து பறவைங்கிறதுக்கு வந்து புல் வரும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுகன்னு சொல்லிக்கிறாங்க. டிமாண்ட் டிராப்ட் அப்படின்னா காசோலையா, பணம் ஓலையா, கடன் அட்டையா, வரை ஓலையா? நிறைய வாட்டி பார்த்தாச்சு. டிமாண்ட் டிராப்ட் டிடி அப்படின்னா வரை ஓலை. அப்போ காசோலைக்கு வந்து என்ன வரும்? செக். செக்கு தான் காசோலை. அப்போ கடன் அட்டைக்கு வந்து கிரெடிட் கார்டு தான் கடன் அட்டை. வீடு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டு விடையா, மறை விடையா, ஏவல் விடையா, நீர் விடையா? இந்த பக்கம் அந்த பக்கம் சுட்டி கூறுவது வந்து சுட்டு விடை. சரியான மரபுச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்லிக்கிறாங்க. சோறு உண்ணா, சோறு தின்னா, சோறு சாப்பிடா, சோறு பருகுவா. ஸோ நமக்கு ஆன்சர் என்னது? சோறு உண். அப்போ மற்ற ஆப்ஷன் பார்க்கணும்ல. இப்போ மற்ற ஆப்ஷனுக்கு என்ன வரும்? தின்னுக்கு வந்து என்ன வரும்? பழம் தின், ஃப்ரூட்ஸ். பழம் தின். அதே மாதிரி அப்பம், அப்பம் தின். அதுக்கப்புறம் வெற்றிலை, இதெல்லாம் வந்து தின்னு வரும். அதாவது பழம், அப்பம், வெற்றிலை இதெல்லாம் தின்னணும். ஓகே, சாப்பிடுக்கு எதுவும் தெரில. அது பருகுக்கு வந்து என்ன வரும்னா பால். பால் பருகு, தண்ணீர் குடி. அது ரெண்டும் குழப்பிக்கக்கூடாது. சந்திப்பிலை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. குதிரை தாண்டியது, குதிரை தாண்டியது, வரும்படி சொன்னான், வரும்படி சொன்னான். ஸோ இதில் வந்து எது கரெக்டு? குதிரை தாண்டியது, வரும்படி சொன்னான். ஏன், என்ன ரீசன் அப்படின்னா, குதிரைங்கிறது நமக்கு அது எழுவாய் இருக்குது. தாண்டியங்கிறது ஒரு பயனிலை முற்று பெற்ற சொல், ஒரு தொடராக வந்திருக்குது. அப்போ நமக்கு எழுவாய் தொடரில் வந்து வல்லினம் மிகாது. அடுத்து வரும்படி சொன்னான். இது மாதிரி வரும்படி, தரும்படி, இது மாதிரி படி இப்படி இதில் வரும்படி, தரும்படி இந்த எழுத்துக்கும் பின்னாடி நமக்கு வந்து வல்லினம் மிகாது. அதான் அது ரெண்டும் கரெக்டு. மரபு பிழைகள் ஏற்புடைய ஒளி மரபினை தேர்க. ஓகே, ஆடு வந்து முழங்குமா, கதறுமா, பிளிருமா, கத்துமா? ஆடு என்ன பண்ணும்? ஆடு வந்து கத்தும். அப்போ இதே மாதிரி இன்னொரு விலங்கும் வந்து கத்தும். அது என்னென்னா கழுதை. நம்ம வீட்டில் கூட ஏதாவது கத்தி பேசணும்னு திட்டுவாங்களே, எதுக்கு கழுதை மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அதான். அப்போ ஆடுனா வந்து ஆடு, கழுதை வந்து கத்தும். பிளிரும், இது எதுக்கு வரும்? பிளிரும்னா யானை, யானை வந்து பிளிரும். கதறும், என்ன கதறும்னா ஆவன்னா ஆர் பசு. ஏன்னா ஆனாலும் பசுவை தானே குறிக்கும். அதனால் பசு வந்து என்ன பண்ணுமா? கதறுமா. அப்போ முழங்கும் எதுக்கு வரும்? சிங்கம். சிங்கம் வந்து முழங்கும் அல்லது கர்ஜிக்கும். குலை வகை பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஓகே, கொத்து, அழியல், தாறு, அழகு. அப்போ வந்து எது வந்து தப்பாக இருக்குது? அழியல். ஏன்? அழியல்ங்கிறது நமக்கு வந்து அந்த கெட்டு போன காய்கனி வகையில் வந்துடும். அதனால் அது தப்பு. மற்றபடி மற்ற ஆப்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு வந்து கொத்து, இதில் வந்து குலை வகை. அப்போ வந்து கொத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது இந்த அவரை, துவரை இதோட கொலையெல்லாம் வந்து நமக்கு வந்து கொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை, துவரை. அதுக்கப்புறம் அழகு. இந்த அழகுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா அழகு அல்லது குரல்னு சொல்கிறாங்க. குரல் வந்து அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வச்சுக்கொண்டு தான் அழகு அல்லது குரல். அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா நெல், திணை. நெல், திணை, நெல், திணை இது ரெண்டுக்கும் வந்து அழகு அல்லது குரல். அடுத்து தாறு. தாருக்கு என்ன வரும் அப்படின்னா வாழைக்குலை. அந்த வாழைத்தாருன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதான் வாழைக்குலை. பொருந்தா சொல்லை கண்டறிக. நீர்நிலை பெயர் அல்லாதது கேட்டிருக்கிறாங்க. இளஞ்சி, கூவல், கேணி, கோட்டி. அப்போ எது தப்பு? கோட்டி. ஏன்னா கோட்டிங்கிறது எது சொற்பொருள் வந்து மன்றம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் அது தப்பு. அப்போ கேணிக்கு வந்து என்ன வரும்? கேணிங்கிறது அகலமும் ஆழமும் உள்ள ஒரு இதை தான் எடுத்த நீர்நிலை தான் கேணி அப்படின்னு சொல்லுவாங்க. இளஞ்சிங்கிறது பல வகைக்கும் பயன்படுற ஒரு நீர்நிலை.
கூவல்ங்கிறது ஓர்ம நிலத்தில் தோண்டப்பட்ட ஒரு நீர்நிலையை தான் கூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. பால், பசு, எருது, உழவு, காளை, வண்டி, ஆடு, வண்டி. புரியாத மாதிரியே இருக்கும். நான் நல்லா பாருங்கள். பசு வந்து என்ன கொடுக்கும்? பால் கொடுக்கும். கரெக்டு. காளை வந்து வண்டி இருக்கும். கரெக்டு. எருது வந்து உழவுக்கு பயன்படும். அப்போ ஆடு வந்து இது ரெண்டும் வேணால் நம்ம குழப்பலாம். எருது, உழவு, ஆடு, வண்டி. நம்ம வந்து ஆடு வண்டிலாம் இழுக்காது. நம்ம வீட்டில் வச்சு தான் வளர்ப்போம். ஸோ அது எந்த ஒரு வேலைக்கும் பயன்படுத்துறதில்ல. ஸோ அதான் தப்பு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல். இடும்பை எதிர்ச்சொல் தருக. இடும்பைக்கு எதிர்ச்சொல் வறுமையா, துன்பமா, இன்பமா, சோம்பலா? ஃபஸ்ட்டு எதிர்ச்சொல் தெரியணும்னா அதுக்கு உண்மையான சொல் நேர்ச்சொல் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியும். அப்போ இடும்பைனா வந்து அதோட பொருள் வந்து துன்பம். துன்பத்தோட எதிர்ச்சொல் தான் இன்பம். அடுத்து மறுபடியும் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். அணுகு அப்படிங்கிறதுக்கு பலகா, விலகா, தெளிவா, துணிவா? அணுகுனா விலகு. தெளிவு எதுக்கு பார்த்தோம்? தெளிவு வந்து எதோட எதிர்ச்சொல்னா ஐயம்னா தெளிவு. அவ்வளோதான். பிரித்தெழுதுதல். நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நீரு ப்ளஸ் உலையலா, நீரு ப்ளஸ் உலையிலா, நீர் ப்ளஸ் இலையிலா, நீர் ப்ளஸ் உலையிலா, நீரு ப்ளஸ் இலையிலா? நம்ம பிரித்தெழுதுகளில் வந்து ரெண்டு அந்த வார்த்தையை பிரிக்கும் போது ரெண்டுக்குமே ஏதாவது பொருள் இருக்கணும். அப்போ இங்கே நீர் இருக்குது, இங்கே நீர் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இப்போதைக்கு வர சான்ஸ் இல்லை. மற்ற ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு வராட்டி அதை பார்க்கலாம். ஓகே, நீர் உலையில் கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஆப்ஷன் பியை சேர்த்தது பார்ப்போமே. நீர் ப்ளஸ் இலையில். இதை சேர்த்ததுன்னா இரு ப்ளஸ் இ வந்து ரீயா சேர்ந்து நீர் இலையில்னு மாறிடும். நீர் இலைன்னு வந்துடும். நமக்கு இங்கே வந்து நீர் உலை தான் வந்திருக்கு. ரூ தான் வரும். இங்கே ரீ வந்திருக்கு. இங்கே இதை பேர்த்தோம்னா இர் ப்ளஸ் ஊ வந்து ரூவாக மாறும். அப்போனா நீர் உலையில் கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. செயல் ப்ளஸ் இலக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி என்னென்னு கேட்குறாங்க. செயல் இலக்கவா, செய்ய இலக்கவா? செயல் இலக்கா அப்படி வருமா, இல்லை செயல் இலக்க அந்த லா வந்து மாறிடுமான்னு கேட்குறாங்க. நமக்கு இல் ப்ளஸ் இ சேர்ந்து என்னவாயிடும்? இல் ப்ளஸ் இ ரெண்டும் சேர்ந்து லீயாக மாறிடும். ஸோ செயல் இலக்க அப்படி வந்துடும். சரியான விடையை தேர்க. ஆப்ஷன் ஏ வின் ப்ளஸ் உண்டு, வின் நூண்டு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து இங்கே வந்து தனி குறில் முன் ஒற்று வந்திருக்கு, இங்கே உயிரெழுத்து வந்திருக்குது. அப்போ வின் ப்ளஸ் உண்டு நமக்கு எப்படி வரும்? வின் மறுபடியும் ஒரு ஒற்று வரும் ப்ளஸ் உண்டுன்னு. அப்போ இந்த இன் ப்ளஸ் ஊ சேர்ந்து நூவா மாதிரி வின் உண்டுன்னு தான் நமக்கு வரணும். அப்போ இங்கே என்ன ஆப்ஷன் இருக்குது? வின் நூண்டு கொடுத்துருக்குறாங்கனால தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பன் ப்ளஸ் அழகு பன்னலுக்கு கொடுத்துக்கிறாங்க. அப்போ பாங்கிறது ஒரு தனி குறியில் பக்கத்தில் ஒற்று வந்திருக்குது. அடுத்து வறுமொழியில் வந்து ஆனாங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ இப்படி வந்தால் அந்த ஒற்று வந்து இரட்டிக்கும். அப்போ எப்படி மாறும்? இப்போ சொன்ன மாதிரி தான் பண்ணு பக்கத்தில் ஒன்னொரு இன்னும் வந்திருக்கும், இங்கிட்ட அழகு வரும். அப்போ இன் ப்ளஸ் ஆ சேர்ந்து நாவா மாதிரி பன்னலகம் மாறிடும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. அடுத்த ஆப்ஷன் வந்து நூல் ப்ளஸ் ஆக வந்து நூற்பகம் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான், இம்பார்ட்டன்ட். நூல் ப்ளஸ் ஆக வந்து நூலகமாக மாறிடும். அதாவது இல் ப்ளஸ் ஆ வந்து நமக்கு எதாயிரும்? லாவா மாதிரி நூலகமாக மாறிடும். அடுத்து வின் ப்ளஸ் அழகு, இதுவும் அதே மாதிரி தான் தனி குறியில் ஒற்று வந்திருக்குது, இங்கே உயிரெழுத்து வந்திருக்குது. அப்போ ஒன்னொரு இன்னு சேர்ந்து ஆ சேர்ந்து நாவா மாதிரி விண்ணழகா மாறிடும். பிரித்து எழுதுதல். பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது ஒரு பன்முத் தொகை சொல். ஸோ ஈஸியாக போடலாம். பெரு ப்ளஸ் கடலா, பெரிய ப்ளஸ் கடலா, பெருங் ப்ளஸ் கடலா, பெருமை ப்ளஸ் கடலா. அப்போ இங்கே பெருங்கிற வார்த்தை வந்து நமக்கு இல்லை. ஸோ தப்பு. பெரு பெரிய பெருமை. ஸோ பெருமை தான் வரும். ஈறுபொதல் விதிப்படி மை விகுதி போயிடும். அதுக்கப்புறம் பெரு ப்ளஸ் கடல் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கடலில் உள்ள அந்த காக்கு இனமான ஒரு மெல்லின எழுத்து தோன்றி நமக்கு பெருங்கடலாக மாறிடும். முத்தமிழ் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இயற்றமிழ், நாடகத்தமிழ், இசைத்தமிழ், வளர்தமிழ். நமக்கு முத்தமிழ் என்னது? இயல், இசை, நாடகம் தானே. ஸோ வளர்தமிழ் தான் இப்போ தப்பு. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் எவை உள்ளதா? நெல்லையப்பர் கோவில் எது உள்ளதா? நெல்லையப்பர் கோவில் யாது உள்ளதா? நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளதா? ஸோ இடத்த கேட்குறப்ப எங்கு தான் யூஸ் பண்ணணும். பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. மாடுகள் இப்பொழுது புல் டேஸ். ஓகே, மாடுகள் இப்போது புல் மேய்ந்தனவா? மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றனவா? மாடுகள் இப்பொழுது புல் மேய்கிறதா? மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றமா? ஓகே, இதில் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கணும். மாடுகள்ங்கிறது நமக்கு வந்து உயர்திணையா அக்ரிணையான்னு ஃபஸ்ட்டு தெரியணும். மாடுங்கிறது வந்து அக்ரிணை. அப்போ அக்ரிணையில் வந்து ஒருமைக்கு வந்துச்சுன்னா அந்த வார்த்தை வந்து தூள முடியணும். இதுவே அக்ரிணையில் பன்மைக்கு வந்துச்சுன்னா அந்த வார்த்தை வந்து நாள முடியணும். இப்போ பாருங்கள், மாடுகள்ங்கிறது அக்ரிணை. அப்போ அதோட வினை அந்த லாஸ்ட்டு வந்து பன்மைனா நமக்கு வந்து என்னது? நாள முடியணும். நாள முடிகிற ஆப்ஷன் பாருங்கள், மேய்ந்தன மேய்கின்றன தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுலையும் ஏதாவது ஒன்று தான் வரணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்பொழுதுன்னு ஒரு காலத்தை சொல்லிட்டாங்க. அப்போ இப்பொழுது இப்போ நேற்றுனா முடிஞ்சது, நாளைனா நடக்க போகிறது, இப்பொழுதுனா நடந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ நமக்கு என்ன வரணும்? நிகழ்காலத்தை குறிக்குது. நிகழ்காலத்தோட இடைநிலையில் என்ன? கிரு, கின்று, கின்று, இன்றைய வீடியோ தொடர்ந்து பார்த்தாலே இது ஒரு எல்லா கொஸ்டினையுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக புரிஞ்சிடும் தொடர்ந்து பார்த்தாலே.
ஓகே, இதான் வந்து நிகழ்கால இடைநிலைகள். இப்போ இடைநிலை பார்க்க தெரியாட்டி எப்படி சொல்லிக்கிறேன், லாஸ்ட்டுக்கு முதல் எழுத்தை பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணணும், இந்த கிறு கின்று வருதான்னு செக் பண்ணணும். அப்போ கின்ற வருது, அப்போனா வந்து கின்றுங்கிறது வருது, அதனால நமக்கு என்ன இடைநிலை, நிகழ்கால இடைநிலை வருது. அதனால் இதான் ஆன்சரு. இப்போ இதுவும் நமக்கு குழப்பலாம். இப்போ மேய்ந்தன இருக்குது, இதுவும் 4 தான் முடியுது. அப்போ இதை வந்து என்ன காலம் வரும்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் எழுத்து வந்து என்னது, மேய்ந்தனில் லாஸ்ட் எழுத்து நான், அதுக்கு முதல் எழுத்து வந்து தா இருக்குது. அப்போ இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இறந்த கால இடைநிலைக்கு போயிடும். ஓகேவா, அதனால் அந்த ஆப்ஷன் வராது. இதுவே உங்களுக்கு இங்கே மாடு இப்பொழுது புல் அப்படின்னா வந்து நமக்கு மேய்கிறது வரும். ஏன்னா இங்கே வந்து பன்மை வந்தனால தான் இங்கே மேய்கின்றன வந்திருக்கு. மாடுனா ஒருமை, அப்போ இங்கே மேய்கிறது வந்துடும். பொருத்தமான காலம் கண்டறிக. ஆப்ஷன் ஏ, கண்மணி நேற்று பாடம் படித்தாள். ஓகே, இங்கே நேற்றுங்கிறது முடிந்து போனது, இங்கே படித்தாள் இருக்குது. அப்போ படித்தாள் வந்து லாஸ்ட் எழுத்து இல்லு, முதல் எழுத்து தா வரிசை வருது. அப்போ தானா இத்து வரும். அப்போ இத்து வந்து எந்த காலத்துக்கு வரும், இத்து இட்டு இறுலாம் இறந்த காலத்துக்கு வரும். நமக்கு இங்கே கொடுத்துக்கிறது நிகழ்காலம் கொடுத்துக்கிறாங்க, அதனால தப்பு. செகண்டு, கண்மணி பாடம் படிக்கிறாள். ஓகே, கிறுக்கின்ற ஆணின்றனா அதுக்கு என்ன வரணும், நிகழ்காலம் வரும். அதனால் செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக எடுத்து. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். ஓகே, நாளைங்கிறது என்னது, நமக்கு வந்து நடக்க போகிறது. படிப்பாளில் வந்து இப்போ வருது, இப்போ இக்கெல்லாம் வந்து எதிர்கால இடைநிலை. ஆனால் இங்கே வந்து நமக்கு என்ன காலம் கொடுத்துருக்காங்க, இறந்த காலம் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் தப்பு. அடுத்து, கண்மணி இன்று படிக்கிறாள். ஓகே, இன்றுங்கிறது நிகழ்காலம், படிக்கிறாள் கிறுக்கின்று வருது. ஆனால் நமக்கு வந்து நிகழ்காலம் தானே வரணும், இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் தப்பு. பி தான் கரெக்ட். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சரியான இணையை கண்டறிக. ஓகே, வின் ப்ளஸ் மீன் வந்து விண்மானா, தமிழ் ப்ளஸ் மொழி தாய்மொழியா, நீதி ப்ளஸ் நூல் நீதி நூலா, மணி ப்ளஸ் மாலை மணி மேகலையா. வின் ப்ளஸ் மீன் வந்து விண்மீன் தான் வரணும், தமிழ் ப்ளஸ் மொழி தமிழ் மொழி அப்படியே வரணும், மணி ப்ளஸ் மாலை மணி மாலை தான் வரும்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. நீதி ப்ளஸ் நூல் வந்து நீதி நூல் அப்படியே வந்துருச்சு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பரம், பரம்பரை, பரம்பரை, பரமுறை, பரங்குறை. ஓகே, இதில் ஆப்ஷன் சியும் டியும் கண்டிப்பாக வராதுன்னு ஒமிட் பண்ணிடலாம். இந்த ரை வருமா, இந்த வரைமா, இந்த ரை வருமா. ஸோ நமக்கு பரம்பரை பரம்பரையாக, ஸோ சின்னராக தான் வரும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிதல். என்னுடைய பல் உளுந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எழுத்து வழக்கில் என்னென்னு கேட்குறாங்க, விழுந்து விட்டதா, விழுந்து விட்டதா, விழுந்து விட்டதா, விழுந்து விட்டதா. ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, ஃபஸ்ட்டும் தப்பு. நமக்கு விழுந்து விட்டதா கரெக்டு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. உடம்பு, இதுக்கு வந்து எழுத்து வழக்கு என்னென்னு கேட்குறாங்க, உடும்பா, ஊடம்புவா, உடம்புவா, உயிரா. ஸோ உடம்பு வந்து உடம்பு, அவ்வளோதான். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. மாம்பழம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க, இதை எழுத்து வழக்கை கேட்குறாங்க. இப்போ மாம்பழம் சாப்பிட்டாயா கரெக்டாக இருக்குது. மாம்பழம் சாப்பிடு, சாப்பிடுங்கிறது நமக்கு எழுத்து பேச்சு வழக்கு தானே, சொன்னாலும் அது வராது. மாம்பழம் தின்கின்றேன், இதுவும் நமக்கு தப்பு. மாம்பழம் சாப்பிடாயா, இதுவும் நமக்கு தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பொருள்களை எண்ணும் இடங்களில் டேஸ் வரும். பொருள்களை எண்ணும் இடங்களில் காற்புள்ளி வருமா, அரைப்புள்ளி வருமா, முற்றுப்புள்ளி வருமா, முக்காற்புள்ளி வருமா. அப்போ நமக்கு வந்து ஒரு பொருள் எண்ணும் இடத்துல வந்து அடுத்தடுத்து காற்புள்ளி தான் வரும். அரைப்புள்ளிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஒன்று பாசிட்டிவ் நேர்மறை எதிர்மறை கருத்தை ஒரே சென்டென்ஸில் கூறினோம்னா இங்கே அரைப்புள்ளி வரும். முக்காற்புள்ளினா ஒரு தொகைச்சொல்லை விரித்து எழுதுகிறப்ப முக்காற்புள்ளி வரும். முற்றுப்புள்ளினா லாஸ்ட்டில் ஐன்சியல் இது பக்கத்துலலாம் வரும். நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறியன்னு சொல்லிக்கிறாங்க. முத்தமிழ் இயல் இசை நாடகம். நமக்கு முத்தமிழ்ங்கிறது ஒரு தொகைச்சொல், அப்போனா தொகைச்சொல்லை விரித்து எழுதுகிற வர இடத்துல வந்து இந்த புள்ளி வரும். இது பேர் என்னது, முக்காற்புள்ளி. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இங்கே பாருங்க, முத்தமிழ் கமா இயல் இசை நாடகம் கொடுத்துருக்காங்க, அதனால் தப்பு. இங்கே முத்தமிழ் இயல் இசை நாடகம் கொடுத்துங்க, முத்தமிழ் பக்கத்தில் கமா வரக்கூடாது. சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறியன்னு சொல்லிக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, நூல் பழக்கல் என்பர் பெரியோர். ஆமாம், இது மாதிரி நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொன்மொழி இது மாதிரி வந்து வர்றப்போ நமக்கு வந்து இரட்டை மேற்கோள் குறி வரும். இல்லாட்டி செய்யுள் தொடரை குறிக்கும் போது நமக்கு இரட்டை மேற்கோள் குறி வரணும், அதனால தான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து திருக்குறள் அறம்பொருள் இன்பம் சொல்லிக்கிறாங்க. அறம்பொருள் இன்பத்துக்கு நம்ம கமாதானே வரணும். இங்கே பாருங்கள் அரைப்புள்ளி கொடுத்துருக்குறாங்க, அதனால் அது தப்பு. அடுத்து திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ்பெற்றன்னு சொல்லிக்கிறாங்க. திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை ஒற்றை மேற்கோள் குறி வரும், இங்கே இது கொடுக்கலாம், அதனால் இதுவும் தப்பு. நூலகத்தின் பயனறிவும் அறிவு வளம்பெறும்னு சொல்லிக்கிறாங்க. நூலகம் ஒரே எழுவாய் வந்து அடுத்தடுத்த செயலை செய்து அது தொடர்ந்து அடுத்தடுத்து வரணும்னா நமக்கு வந்து இங்கே அரைப்புள்ளி தான் வரணும். இங்கே வந்து அரைப்புள்ளி வரணும், இங்கே வந்து நமக்கு முக்காற்புள்ளி கொடுத்துக்கிறாங்க, அதனால் தப்பு. பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் மறுவை கண்டறிக. இதுவும் புதுசாக இருக்குது. பைம்பொழில்னா பொலிச்சலூரா, பையனூரா. புதுசானா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கோர்ஸில் பார்க்கல. ஓகே, பம்புலியா பொழிலூரா. ஸோ பைம்பொழில்னா பம்புலி. அதே மாதிரி தேவகோட்டை வந்து தேவோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. பைம்பொழில்னா பம்புலி. ஊர் பெயரில் மறுவை எழுதுக. பூவிருந்தவள்ளி வந்து பூந்தர் தோட்டமா, பூவிருத்தமா, பூவல்லியா, பூந்தமல்லியா. பூவிருந்தவள்ளி வந்து பூந்தமல்லியாக மாறிடுச்சோம்.
பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். செக், டிமாண்ட் டிராஃப்ட், டிஜிட்டல், டெபிட் கார்டு. செக்குனா வந்து என்னது? காசோலை. செக்கு கொடுங்க, காசு கொடுங்க. டிமாண்ட் டிராஃப்ட்னா டிடி, டிராஃப்ட்னாலே வரைகிறது, டிமாண்ட் டிராஃப்ட் வரைகிற மாதிரி வரும். ஸோ வரைவோலை. டிஜிட்டல் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமாக இருக்காது, மின்னணு மயமாக மாறிடுச்சு. டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது. எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் தூக்கியா, மின் ஏணியா, இயங்கு படிக்கட்டா, மின் படிக்கட்டா. எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. அப்போ மின் தூக்கிக்கு வந்து என்ன வரும்? லிஃப்ட்டு தான் மின் தூக்கி வரும். லாஸ்ட் கொஸ்டின். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். அப்போ பூரிப்பு அடைந்தனரா, எக்களிப்பு அடைந்தனரா, மகிழ்ச்சி அடைந்தனரா, வியப்பு அடைந்தனர். அப்போ நமக்கு வந்து மகிழ்ச்சி போற்றக்கூடாது. ஆச்சரியங்கிறது நமக்கு அதாவது சந்தோஷம், அதுக்கு தமிழ் சொல் வந்து மகிழ்ச்சி. ஓகேவா? இங்கே ஆச்சரியத்துக்கு வந்து வியப்பு வருது. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. தேங்க்ஸ்.